எங்களுடைய நாட்டுக்கு மியன்மாரில் வாழ இயலாமல் வந்த மக்களுக்கு அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அதை புரிந்து கொள்ளாமல் அதே மீண்டும் அவர்களை உயிருக்கு ஆபத்திருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு அனுப்புறதென்றால் இந்த அரசாங்கத்துடைய மனிதாபிமானம் என்று எங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வருவது. மியன்மாரில் இருக்கக்கூடிய ரோஹிங்யா என்று சொல்லக்கூடிய இனத்திற்கு சேர்ந்த மக்கள் 103 பேர் கடந்த டிசம்பர் மாதம் எங்களுடைய நாட்டிலே முல்லைத்தீவு பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். அதிலே 103 பேர் இருக்கிறார்கள். அந்த 103 பேரில் 40க்கு மேற்பட்ட சிறு புள்ளிகள் கூட அதிலே இருக்கிறார்கள். எனவே இப்போது இலங்கை அரசாங்கம் அன்றகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களே மீண்டும் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு அங்கே திருப்பி அனுப்புறதுக்கு இது ஒரு மிக மோசமான ஒரு முடிவு என்று முதலாவது கூற வேணும். ஏனென்றால் மனிதாபிமானம் இல்லாத ஒரு முடிவு என்று இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறார்கள். இந்த மியான்மர் என்று சொல்லக்கூடிய நாடு கடந்த காலத்தில் இருந்து அதிலே வாழக்கூடிய ரோஹிங்யா என்று சொல்லக்கூடிய அந்த இனத்துக்கு எதிராக பல அநியாயங்கள் பல கொலைகள் நடந்து கொண்டு வரக்கூடிய நாடு. எனவே அந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த ரோஹிங்யா இனம் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்து கொள்றதுக்கு. அது உலகம் அறிந்த விஷயம். அதே போல் யுஎன்ஓ கூட அதிலே தலையீடு இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நடக்கிற அநியாயத்தை நிறுத்த வேணும் என்று. எனவே கடந்த மாதம் அந்த மக்கள் அந்த நாட்டிலே இருந்து வெளியேறினது தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்றதுக்கு. அந்த போன மக்கள் தான் இலங்கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இப்போது இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு நான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வேண்டுகோள் விட்டுறேன். என்னென்றால் நீங்கள் இந்த அநியாயத்தை செய்ய வேணாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயலாத நாடு அவர்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மக்களை நீங்கள் இங்கே இருந்து பாதுகாக்கிறதை விட்டு மீண்டும் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தான நாடுக்கு அவர்களை அனுப்பக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் உலக ரீதியாக சர்வதேச ரீதியாக பல ஒப்பந்தங்களுக்கு எங்களுடைய நாட்டும் கையொப்பந்தம் வெத்திருக்கிறது. அதிலே முக்கியமான விடயம்தான் யார் சரி ஒருவர் அவருடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு அவர் ஒரு நாட்டுக்கு சென்றால் அவருடைய விருப்பம் இல்லாமல் மீண்டும் அவரை அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய நாடுக்கு அனுப்ப முடியாது. அதனால தான் எங்களுடைய நாட்டிலே கடந்த காலத்தில் இருந்த 90 80 நடந்த ஜேவிபி உறுப்பினர்கள் 1000க்கு மேற்பட்ட பல ஆயிரம் உறுப்பினர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேறி பல ஐரோப்பிய நாடுக்கு சென்று அங்கே அவர்கள் வாழ்கிறதுக்கு கூட அவர்களுக்கு தேவையான அனுமதிகள் அந்த நாட்டுக்கு எடுத்தார்கள். எல்லாருக்கும் அறிந்த விஷயம். அதே போல் வடக்கு கிழக்கில் நடக்கக்கூடிய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய உயிருக்கு இருக்கிற அச்சுறுத்தனால அவர்களும் பல நாடுகளுக்கு சென்று அங்கே பொலிட்டிக்கல் ரிஃப்யூஜி அந்த அந்தஸ்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதனால தான் அந்த மக்களுக்கு தான் கடந்த காலத்தில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் வெளிநாட்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் அரசியலை பேசி அவர்களுடைய உதவியை கூட எடுத்தார்கள். அவர் அந்த காலத்தில் ஐரோப்பிய நாடுக்கு சென்றார்கள், அமெரிக்காவுக்கு சென்றார்கள், கனடாவுக்கு சென்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய கூடுதலான மக்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் அவர்கள் அந்தந்த நாட்டுக்கு சென்று அங்கே அரசியல் அனாதையாக இருந்து அந்த அனுமதியை எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய மக்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு தான் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் பேசி ஆதரவை கூட எடுத்தார்கள். அவர்களும் ஆனந்தரை வழங்கினார். இனி அப்படி உருவாக்கப்பட்ட அரசாங்கம் இப்போது எங்களுடைய நாட்டுக்கு மியான்மரில் வாழ இயலாமல் வந்த மக்களுக்கு அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அதை புரிந்து கொள்ளாமல் அதே மீண்டும் அவர்களை உயிருக்கு ஆபத்திருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு அனுப்புறதென்றால் இந்த அரசாங்கத்துடைய மனிதாபிமானம் என்று எங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வருவது. அதே போல் நாங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கம் இருக்கிற காலத்திலே ரோஹிங்யா மக்கள் இங்கே வந்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கத்தை இனவாதி மதவாதம்
அநியாயம் செய்த ஒரு அரசாங்கம் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். நாங்கள் இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அனுரகுமார் அவர்களும் அந்த காலத்தில் கூறினார்கள் மஹிந்த ராஜபக்சேவுடைய அநியாயத்தை பற்றி, அவர் சொன்ன இனவாதத்தை மதவாதத்தையும் பற்றி. ஆனால் அன்று மஹிந்த ராஜபக்ச கூட இந்த அநியாயத்தை செய்தல்ல. அந்த அநியாயக்கார ஆட்சியிலையும் கூட ரோஹிங்யா மக்களுக்கு இங்கே இருந்து ஐக்கிய யுஎன்ஓ அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தலையீட்டுக்கு அதுக்கு வாய்ப்பை கொடுத்து அந்த ரோஹிங்யா மக்களை பாரமெடுக்கக்கூடிய நாட்டுக்கு அனுப்புறதுக்கு வரக்காட்டியும் அவர்களை இங்கே வைத்துக்கொள்கிறதுக்கு அன்று மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கம் இடத்தை கொடுத்தார்கள். அப்படி ஒரு அநியாயக்கார ஆட்சியிலே கூட இடம் கிடைச்சது. ஆனால் இவர்கள் நியாயத்தை செய்கிறது அநியாயத்துக்கு எதிராக உலகத்திலே நியாயம் நடக்கணும் என்று பேசிக்கொண்டு வந்த அனுர திசாநாயக்கவுடைய அரசாங்கம் இப்போது அந்த மக்களே மீண்டும் அந்த மக்களை கொலை செய்யக்கூடிய, அவர்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு அனுப்புறதுக்கு மீண்டும் முடிவெடுத்தால் இதிலே எந்த நியாயம் இருக்கிறது என்று தான் நான் ஜனாதிபதி அவர்கள்கிட்ட கேட்கிறது. அதனால் நான் மீண்டும் ஜனாதிபதி அவர்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டை, ஒரு வேண்டுகோளை விடுறேன். மனிதாபிமான முறையிலே நீங்கள் இந்த மக்களை பாரமெடுக்கக்கூடிய ஒரு வேறொரு நாடு முன்வர காட்டியும் அவர்களை இங்கே வைத்து கொள்ளுங்கள், அவர்களுடைய உயிரை நீங்கள் பாதுகாக்குங்கள். அப்படி இல்லாமல் மீண்டும் அவர்களை அந்த நாட்டுக்கு அனுப்பி அவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து பண்ணக்கூடிய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் அதுக்கு அந்த முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நான் அவர்கிட்ட என்னுடைய ஒரு வேண்டுகோளை விடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் அதை அவர்கிட்ட வேண்டுகோளை விடுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.